நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் 12வது வரக்கூடியது இந்த மீனம் ராசி. மீனராசி அன்பர்கள் குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி அப்படின்னு 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுக்களையும் கொண்டவையாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சி தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க. அதுபோல் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதாவது சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகத்திலிருந்து விடுபட்டு வெளிவர முடியும், ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தையும் அடைய முடியும், அது என்ன விஷயம், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீனராசி அடிக்கடி சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது செஞ்சிட்டே இருப்பாங்க. அது பல வேளையில் சிக்கல்லையும் மாற்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். குரு பகவான் தாங்க தனுசு ராசிக்குமே. அவங்க பட்டுன்னு பேசிடுவாங்க, மனசில் என்ன தோணுதோ அது அப்படியே பேசிடுவாங்க. ஆனால் குருவோட அம்சத்தில் பிறந்த இந்த மீனராசிக்காரங்க நீங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிந்தும் பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டம் செய்யாமல் திடீர்னு முடிவு எடுத்துருவாங்க. அதனால் பல விளைவுகளையுமே அவங்க அடையுவாங்க. ஆனால் இந்த மீனராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. தனக்காரனாக இருக்கக்கூடிய குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனம்தான் பெருசு அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. யாராச்சும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வாழ்க்கை முழுவதுமே ஒதுக்கி வச்சுருவீங்க. உங்களோட இமேஜ் எங்கேயுமே எப்போதுமே யாராலையுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எச்சரிக்கையாக இருப்பீங்க. உங்களுக்கு கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளும் மீனத்தை குறிக்கும். உலகின் ஆதாரமும் கூட நீர் தான். உலகின் முதல் உயிரும் மீன் தான். கடல், ஆறு, நதி அப்படின்னு எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த நீர். நீர் பரவிருக்கும் பரப்பிற்கேற்ப வெவ்வேறு பெயர். பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை நீரும் அடிப்படையாக இருக்குது. நீர் எப்படி இருக்கிற இடத்திற்கு அதன் பரப்பளவிற்கு ஏற்ற மாதிரி பெயர் இருக்கோ அதுபோல தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே அதற்கான சரியான முடிவுகளுமே கிடைக்கும். இந்த மீனராசியில் இருக்கிறவங்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறதும் வெள்ளிக்கிழமையில் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்கிறதும் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி எவ்வளவு சிறப்பான குணங்கள் உங்ககிட்ட இருக்குது. ஆனாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் பல பின்னடைவுகளை சந்திச்சிருப்பீங்க. இதற்கு எல்லாமே ஜாதக ரீதியாக தீர்வு காண்பதன் மூலம் பல நன்மைகளை உங்களால் பெற முடியும். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருக்கோம், ஆனால் எதுவும் சரி வரல அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிக பேர் இருக்கீங்க. நீங்கள் அதுக்காக ரொம்ப தூரம் அலைய தேவையில்லைங்க. உங்களை கையில் இருக்கு இல்லையா அந்த மொபைல் ஃபோன் எடுங்க, நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும். அவங்க உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இனி வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதை எப்படி தவிர்த்தா நன்மை உண்டாகும், இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இதன் மூலம் நம்ம இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு, வரக்கூடிய கஷ்டத்தில் இருந்தாச்சும் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி வேணும் இல்லையா, அந்த வழி தாங்க இந்த நம்பர். உங்களுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட கஷ்டங்கள் தீர அதற்கான விஷயம் என்ன, அதற்கான தகவல் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்படுற மீனராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த நம்பரையும் சொல்லியிருக்கோம். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கட்டாயம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, இந்த மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் மாற்றங்கள் என்ன, மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி உங்கள் 3 பேர்த்திற்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு, பலன்கள் என்ன கிடைக்கும் அதை பார்க்கலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி உங்களுக்கு கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் ராகுவும் சுக்கிரனும் புதன் பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், கஸ்ரஸ்தானத்தில் கேதுவும், அயன போகஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் சனியும் இந்த மாதிரி கிரக நிலைகள் வலம் வருது. இந்த கிரக நிலை அப்படிங்கிறது மாற்றம் ஏற்படும் இந்த மாதம். இந்த மாற்றம் தாங்க முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கிரகம் ஒரு சின்ன மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட தாக்கம் 12 ராசிக்குமே அமையும்.
அந்த விதத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்ரமடைகிறாரு. 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமடைகிறார். 14ஆம் தேதி சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற்றம் பெற போகிறாரு. 18ஆம் தேதி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில் இருந்து அயன சயன போகத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறார். இதன் மூலம் உங்களுக்கு உண்டாக போகிறது நீதி, நேர்மை, உண்மை அப்படின்னு எப்பொழுதுமே இதற்காக பாடுபடக்கூடியவங்க தான் இந்த மீனராசியை சேர்ந்த நீங்கள் எதிர்ப்புகளை இந்த மாதம் எளிதில் வெற்றி காண போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதம் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு லாபமாக நடக்கும். முக்கிய நபரோட அறிமுகம் உண்டாகும். இதனால் கௌரவம் அதிகரிக்கும். பூமி, வாகனம் மூலம் ஆதாயம் கிடைக்கும். பண வரத்து சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்துலேயுமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வங்கியில் உங்களுடைய இருப்பு தொகை அதிகரிச்சிருக்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைய போகிறீங்க நீங்கள் இந்த மாதம். தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணிகளையுமே சிறப்பாக செஞ்சு முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை கிடைக்க போகுது. அதிகாரம் செய்யும் பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய குடும்பத்திலையுமே மன அமைதி உண்டாகும். சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண முயற்சி மேற்கொண்டவங்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் அதிகரிக்கும். கஷ்டமில்லா சுக வாழ்க்கை உருவாகும். உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ரொம்ப நாளாக உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருந்த சங்கடங்கள் இப்பொழுது தீர்ந்துடும். பெண்களுக்கு எல்லா வகையிலையுமே லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. உங்களோட நல்ல செயல்களால் மரியாதையும் அந்தஸ்தும் உருவாகும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகள் காணாமல் போகும். மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு வாக்கு வன்மையால் சிறப்பான செயல்கள் பல நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிடும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. மேலும் லாபம் அதிகரிச்சிருக்கும். பயணங்கள் செல்லும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிற உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கும். இனி வரக்கூடிய காலங்கள் மகிழ்ச்சியானதாக இருக்கும். மன வருத்தம் போயிடும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இருந்தாலுமே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். கவலை எதுவும் வேண்டாம். ஆனால் அனைத்து விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக செயல்படணும். கடன் விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் யோசித்து செயலாற்றுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். புரட்டாதி 4ஆம் மாதம் கொண்டவங்களுக்கு தெய்வ தரிசனங்களுக்கான பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் சில தடைகளுக்கு பின் உங்களை வந்து சேரும். அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு விதத்திலையுமே பஞ்சம் இருக்காது. எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். பூர்வீக சொத்துக்களால் சின்ன சின்ன விரயங்கள் வேணால் வரும். புத்திர வழியில் மனக்கவலைகள் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க அவங்களோட செயல்களில். பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கிறதுனால குடும்பத்தோட தேவை அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்யக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைகளோட நடவடிக்கை, அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள் உண்டாகும். புதிய கூட்டாளிகள் சேருவாங்க. பண வரவுகள் தேவைக்கேற்றபடி அமையும். குடும்பத்தில் தடைபட்டு இருந்த திருமண சுப காரியங்கள் பல தடைகளுக்கு இப்போ கைகூடும். மேலும் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். சொந்த பூமி, வண்டி, வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சிகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பரிகாரமாக பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, குல தெய்வத்தை வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதமான காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும்.
என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். இது போன்ற ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்குமே 12 ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலை மாற்றங்களால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனியாக நம்மளோட சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம். உங்களோட நண்பர்கள் என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் செஞ்சுடுங்க. நன்றி நண்பர்களே.